ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே நம்முடைய மனதிலே எழும்புகின்ற ஒரு சோதனையான இல்லையென்றால் பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் எதற்கு உதவ முடியும்? நான் ஒரு சிறியவன், நான் அற்பமானவன், எனக்கு ஒரு தாளந்தும் கிடையாது, எனக்கு பேச வராது, நான் அழகா இல்லை, என் வார்த்தைகள் அழகா இல்லை, என் சத்தம் சரியாக இல்லை. இவ்விதமாக நம்மை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நாம் காணப்படுகிறோம். நாங்கள் இந்த ஊரில் ரொம்ப வசதியானவங்க இல்லை, எங்கள் குடும்பம் ரொம்ப சின்னது, இப்படி சொல்லியவர்களைத்தான் தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். இன்றைக்கு உன் மனதிலே உன்னுடைய செயல்பாடுகளை வைத்து நீ குறைவுள்ளவனாக உன்னை நீயே கணக்கிட்டு கொண்டிருக்கிறாயோ, மற்றவர்களால் ஒருவேளை அவ்விதமாய் கணக்கிடப்படுகிறாயோ, ஆண்டவருடைய பார்வையில் சிறியவன் என்றோ பெரியவன் என்றோ ஒன்றுமே கிடையாது. அவர் பட்சபாதம் பார்க்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமானதை அசட்டை பண்ணக்கூடாது என்பதுதான் அந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆற்றும் சிறிய பெரிய போற்றத்தக்க அல்லது போற்றத்தகாத நல்லது அல்லது கெட்ட எல்லா செயல்களையும் ஒட்டுமொத்தமாக வைத்து கொண்டுதான் அவர் நம்மை நிதானிப்பார், நியாயம் தீர்ப்பார். ஷூமேக்கர் லேவி என்ற வால் நட்சத்திரம் வியாழன் கிரகத்தில் மோதும் 1000 வருடத்திற்கு ஒரு முறை அண்ட சராசரத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட, பூமியின் ஒரு மூலையிலே உள்ள ஒரு ரோஜா செடி தன் இதழ்கள், அந்த ரோஜா செடியிலிருந்து வரக்கூடிய ஒரு மலர் தன் இதழ்களை விரிக்கும் ஒரு சாதாரண சம்பவமாக இருந்தாலும் சரி, இந்த 2 சம்பவங்களுமே நம் ஆண்டவருடைய பார்வையில் ஒரே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதுபோலவே தான் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறார். மனிதனின் பார்வையில் சிறியவனாக இருப்பவனை ஆண்டவர் அலட்சியம் பண்ண மாட்டார். அதே போல உலகத்தின் பார்வையில் பெரியவனாக இருப்பவனை அவர் மதிக்கவும் மாட்டார். ஆண்டவருடைய பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள். அவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து, ஏன் கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு சந்ததியை உண்டாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒரு பொதுவான தவறு என்ன தெரியுமா? சிறிய பொருட்களையோ சிறியவர்களையோ நாம் மதிப்பது கிடையாது. அவர்களை அசட்டை பண்ணுகிறோம், அற்பமாக நாம் அவர்களை பார்க்கிறோம், அவர்களை நாம் அவமதிக்கிறோம். அதற்கு மாறாக ஆண்டவர் சிறியவைகளையும் அற்பமானவைகளையும் உபயோகப்படுத்தி கனப்படுத்த ஆவலாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் எந்த கல்லை உபயோகமற்றது என்று உதாசீனம் செய்தார்களோ அதே கல்லை தேவன் மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வழிநடத்தலின் பிரகாரமாக ஈசாயின் வீட்டிற்கு வருகிறான். தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் வீட்டிற்கு வந்து ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணலாமா என்று அவன் ஆராய்ந்து அறிந்து, ஒருவேளை நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், அவன் நேர்முக தேர்வு நடத்துகிறான். அவ்விதமாக நடத்துகின்ற வேளையிலே தாவீது என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை அனைவரும் மறந்து விட்டார்கள். பெற்ற தகப்பனே மறந்து விட்டார், உதாசீனம் பண்ணப்பட்டார் என்றுதான் நான் சொல்லலாம். தனக்கு ஒரு இப்படிப்பட்ட இன்னொரு மகன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் என்று கூட அந்த ஈசாய் சொல்லவில்லை. அவன் எல்லா மகன்களையும் பட்டாளத்தில் சேர்த்துவிட்டு தாவீதை ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு, இவன் அதற்குத்தான் தகுதியானவன் என்று எண்ணி காட்டிற்குள்ளாக ஆடு மேய்க்க அனுப்பினான். ஆனால் அவன்தான் இஸ்ரவேல் நாட்டிற்கே பெருமை தேடித்தரப் போகிறான் என்று ஈசாய் தன்னுடைய கனவிலும் கருதி இருக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? நான் சிறியவன் என்பதாக சொல்லுகிறார். எங்களுடைய குடும்பம் எல்லாரிலும் மிகவும் பின்தங்கிய ஒன்று என்பதாக அவன் சொல்லுகிறான். 15ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6:15, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது,
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகின்றார். தேவன் அவனை கொண்டு இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறதான வேளையிலே தகப்பனுடைய கழுதையை தேடிச் சென்ற சவுல் அங்கே சாமுவேலாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சாமுவேல் சவுலோடு பேசுகின்றதான வேளையிலே, இது தேசம் முழுவதையும் உன் வீட்டார் அனைவரையும் உன்னையும் அல்லவா நாடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்றதான வேளையிலே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா, நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்று சொல்லி அவன் தன்னை தான் ஒரு சிறியவன் என்பதை விளக்குகிறதை பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாரை கொண்டும் பயன்படுத்துவதற்கு அவரால் இயலும். மனிதர்களினால் அற்பமாக எண்ணப்படுகிறவைகளை ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். யாக்கோபு தன்னுடைய மூத்த மனைவியாகிய லேயாளை அவள் கூச்ச பார்வையுடையவளாக இருந்தபடியாலும் அழகாய் இல்லாதபடியினாலும் அற்பமாக எண்ணினான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை அருளி கனம் பண்ணினார். அந்நாளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவளது சக்களத்தை பரியாசம் பண்ணினாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் அந்நாளின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் சரித்திரத்திலே பெயர் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு அவள் தாயாக மாறும் ஒரு பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் அவளுக்கு தந்தருளினாரே. ஏசாயாவை ஆண்டவர் தம்முடைய ஊழியத்திற்கு அழைத்த பொழுது அவன் நான் அசுத்தன், அற்பமானவன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான், அற்பமானவன் என்று சொன்னான். ஆனால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வல்லமையான தாசனாக தேவன் அவனை உயர்த்தினாரே. எரேமியாவை பாருங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் எரேமியாவிடத்திலே சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அதற்கு எரேமியா சொல்லுகிற பதிலை பாருங்கள். 6வது வசனம், 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றான். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்கிறார். ஒரு சிறு பிள்ளையாக இருந்தவனை, ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டவனை, தகுதியற்றவன் என்று கருதினவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறித்த ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, நான் உதவாதவன், நான் லாயக்கற்றவன், நான் தகுதியற்றவன், நான் பலவீனன், எனக்கு சரியாக வார்த்தைகள் வராது, எனக்கு தாளந்துகள் கிடையாது, அவர்களைப் போல இவர்களைப் போல எனக்கு வசதி கிடையாது, நான் ஒன்றுமில்லாதவன். ஒன்றுமில்லாததை தேவன் எல்லாம் உடையவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒன்றுமில்லாமைகளிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனம் துவண்டு போய், மனம் நொந்து போய், நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லாராலும் நான் தீட்டாக எண்ணப்படுகிறேனே, எல்லாராலும் தேவையற்றவன் அல்லது தேவையற்றவள் என்று கருதப்படுகிறேனே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே பேதுரு ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பதில் என்ன? உன்னை விட்டு போவதற்காக அல்லப்பா, உன்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். நீ என்னோடு இருக்கும்படியாக உன்னை நான் தெரிந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். அங்கே நடைபெற்ற அந்த அற்புதமானது பேதுருவை தேவனிடமாய் கொண்டு வருவதற்காக தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு காரியம். ஆம், நீ மனிதரை பிடிக்கிறவர்களாக்குகிறேன் உன்னை என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து செல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவீனப்பட்டவர்களாக,
நான் தகுதியற்றவர்களாக நீங்களும் நானும் ஒருவேளை எண்ணப்படலாம். ஆனால் தேவன் உங்களை கொண்டு சரித்திரம் படைக்க விரும்புகிறார். டேவிட் லிவிங்ஸ்டனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆப்பிரிக்க காற்றுக்குள்ளாக மிஷனரியாக சென்றவர். இவர் மிஷனரி ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது அவருடைய சகோதரன் வெகுவாக பரியாசம் பண்ணினாராம். தன்னுடைய குடும்பத்திற்கு பெயர் கொண்டு வரக்கூடிய வகையில் அவருடைய சகோதரன் ஒரு அட்வொகேட்டாக, நல்ல ஒரு வழக்கறிஞராக அவர் தொழிலீட்டி கொண்டு குடும்பத்தை பராமரித்து வருகிறார். ஆனால் அங்கே அந்த நாட்டிலே ஒரு புத்தகம் ஒன்று அச்சிடப்பட்டது. பிரசுரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் சில முக்கியமானவருடைய பெயர்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தன. இந்த அட்வொகேட்டினுடைய பெயரை போட்டுவிட்டு அதற்கு நேராக ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருந்ததாம். இவர் புகழ்பெற்ற மிஷனரி ஆகிய டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவரது சகோதரர் என்று போடப்பட்டிருந்ததாம். அற்பமாக எண்ணப்பட்ட டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக இவர் அறியப்படுகிறார். யோசித்து பாருங்கள். தன்னுடைய சகோதரனை அற்பமாக எண்ணினார் இந்த வக்கீல். ஆனால் இந்த வக்கீலுடைய பெயர் அறியப்படுவதற்கு அற்பமாய் எண்ணப்பட்ட டேவிட் லிவிங்ஸ்டன் அங்கே தேவைப்படுகிறார். அருமையானவர்களே, யோசேப்பை பாருங்கள். தன்னுடைய சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறான், பரியாசமாய் எண்ணப்படுகிறான், ஆகாதவனாய் தீண்டத்தகாதவனாய் எண்ணப்படுகிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே தேவன் அவனை உயர்த்தினார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பழமொழி ஒன்று நாம் சொல்வது உண்டு அல்லவா? சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என்பது. ஆம், ஆண்டவருடைய பார்வையில் துரும்பை என் தேவன் தூணாக மாற்றக்கூடியவர். அற்பமான சிறிய பொருளையும் பெரியவைகளாக மாற்றக்கூடியவர், வல்லமையான கருவியாக மாற்றக்கூடியவர். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது சம்கார் என்ற நியாயாதிபதி எழும்பினான். அவன் பெலிஸ்தியரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால், மாடு பத்துவதற்கு உதவுகிறதே தாற்றுக்கோல், அந்த தாற்றுக்கோலால் முறியடித்தான், இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய கையிலே கிடைத்த ஒரு தாடு எலும்பினாலே 1000 பேரை கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாதே. நீ உபயோகப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி கலங்காதே. உன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நீ எண்ணாதே. உன் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை தேவனுக்காக நீ பயன்படுத்து. தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தின் அடையாளமாக்க விரும்புகிறார். தொற்காளுடைய கரத்திலே இருந்தது ஒரு சாதாரண ஒரு ஊசியும் நூலும் தான். ஆனால் அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வேதம் அவளை குறித்து புகழுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சிறியவர்களாக, கண்டுகொள்ளப்படாதவர்களாக, அசட்டை பண்ணப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படலாம். தேவன் உங்களை வல்லமையான கருவியாக மாற்றுவார். வல்லமையான கருவியாக மாற்றுவார். ஆம், அந்த தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஒரு நாட்களில் இதை குறித்து இன்னும் சற்று விரிவாக பார்க்க, தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, அற்பமானவைகளையும் சிறியவைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன். அற்பமான மண்ணாகிய எனக்காக என் ஆண்டவர் விண்ணுலகை துறந்து மண்ணுலகத்திற்கு வந்து என்னை உமக்கு சொந்தமாக்கினீரே, அந்த தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்த எங்களை, நாங்கள் ஆண்டவரை தாழ்வு மனப்பான்மையிலே இருக்கிற எங்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். எங்களுடைய தாழ்வை அகற்றி எங்களை பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்முடைய கையின் கருவியாக எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.